இதுக்கு தான் டயட்ல இருக்கும்போது கல்யாண ஃபங்ஷனுக்குலாம் போக்கூடாதுன்னு சொல்றது. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுவும் சென்னையில இல்லங்க. பழனி வரைக்கும் ஒரு நாள் டிராவல் பண்ணி போயி, ட்ரெயின மிஸ் பண்ணி பஸ் மாறி மாறி போயி, இவங்க சாப்பிடுறத வெறிக்கி வெறிக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அது என்ன கதைன்னா, ஐசியன் கோவா காம்படிஷனுக்கு இன்னும் 80 நாளே இருக்கும் பட்சத்துல, நம்ம கூட வேலை செஞ்ச ஒருத்தவங்களுக்கு கல்யாணம். கல்யாணம் பழனிலன்றதுனால நம்ம பாய்ஸ் எல்லாம் இத ஒரு சாக்கா வச்சு ட்ரிப்பா போட்டு நேரா ஃபங்ஷன் வந்துருவாங்க. நான் டயட் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு காலையில கிளம்பி போய் ரிசப்ஷன முடிச்சுட்டு வந்துரலான்னு கிளம்புனேன். அதுக்காக காலையிலே எந்திரிச்சு நம்மளுக்கு தேவையான மீல் எல்லாம் குக் பண்ணி எடுத்து பேக் பண்ணிட்டு, அடிச்சு புடிச்சு ட்ரெயின மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு தாம்பரம் போய் நின்னா, "தம்பி இந்த ட்ரெயினுக்கு நேர்லலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. ஆன்லைன்ல தான் புக் பண்ண முடியும். இது ஒரு பிரீமியம் ட்ரெயின்னு" சொல்லிட்டாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. முன்ன பின்ன ட்ரெயின்ல போகாம அர்ஜென்ட்க்கு பிளான் போட்டா இந்த மாரி தான் ஆகும் போல. அப்புறம் அங்கருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போய் ஸ்ட்ரெயிட்டா பழனி போய் இறங்கிடலான்னு பார்த்தா, அங்க தம்பி ஒரே பஸ்ஸாலாம் போ முடியாது. திருச்சி போய் மாறி தான் போணும்னு சொல்ட்டாங்க. சரின்னு அங்கருந்து பயணத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பசிக்கிற நேரம் பார்த்து பஸ் நிறுத்தியிருந்தாங்க. அப்பவே மீலே முடிச்சாச்சு. அப்புறம் திருச்சி வந்து இறங்கி அடுத்த மீல சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தேடிட்டு இருந்தேன். ஆனா பஸ் ஸ்டாண்டே செம பெருசா இருந்தது. நான் வேலை படுத்துருமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. அப்புறம் அங்கருந்து ஸ்ட்ரெயிட்டா பழனிக்கு தான். நல்லா கால தாராளமா வைக்கிற மாரி ஒரு பெரிய சீட்டு கிடைச்சது எனக்கு. அப்புறம் அப்படி இப்படி பல போராட்டத்துக்கு அப்புறம் சாயங்காலம் போல பழனி லேண்ட் ஆயாச்சு. போய் ஃபங்ஷனுக்கு ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே நம்மளோட இன்னொரு மீலையும் போட்டுட்டு நேரா ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிடலான்னு கிளம்புனாங்க. என் நேரத்துக்குன்னு பஃபே சிஸ்டம் வச்சிருந்து வெரைட்டியான ஃபுட் எல்லாம் போட்டிருந்தாங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா நம்மளுக்குன்னு ஒரு வெரைட்டி வச்சிருந்த மாரி கம்பு ரைஸ் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அத மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் பாய்ஸுக்கு பிரிச்சாச்சு. அப்புறம் நம்ம நேரா ஸ்வீட் பீடா, ஐஸ்கிரீம்லாம் தொட்டு மட்டும் பார்த்துட்டு தண்ணி பாட்டிலோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கணக்குல சர்க்கரை கம்மியா காஃபிக்கு மட்டும் பிளான் வச்சிருந்தேன். அத மட்டும் அப்பப்போ போட்டுட்டு அங்கிருந்து நைட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் எல்லாருமே ஆஃபீஸ் போகணும்னு நம்ம டிரைவர் நண்பரு லாரிக்குள்ளலாம் வண்டிய விட்டு எப்படியோ காலையில எடுத்துட்டு வந்து சென்னை சேர்த்துட்டாரு. அப்புறம் மண்டே டயர்டை கருத்தில் கொண்டு ஜிம்முக்கு மட்டும் ரெஸ்ட் குடுத்தாச்சு. டயட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. கார்டியோ மட்டும் போட்டு அடுத்த நாளே முடிஞ்சிருச்சு.